தேவன் தம்முடைய சித்தத்தையும் தேவன் தம்முடைய வழி நடத்துதலையும் நமக்கு வெளிப்படுத்த தேவன் மிகவும் விருப்பமாய் இருக்கின்றார். ஏதோ தேவன் அவர் நமக்காக வைத்திருக்கின்ற திட்டங்களையும் சித்தங்களையும் அவர் எங்கேயோ ஒளித்து வைத்து நான் உனக்கு காமிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லுவதில்ல. வசனத்தில் மீண்டும் மீண்டும் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது என்னவென்றால், நான் உனக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கின்றேன், உன் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய விரும்புகின்றேன், என் மேல் விசுவாசமாயிரு, என்னோடு கூட நட, அப்பொழுது உனக்கு அறியாததையும் எட்டாததையும் நான் உனக்கு காண்பிப்பேன் என்று தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். பல இடங்களில் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஏசாயா 55வது அதிகாரம் 8-9வது வசனத்துல, சங்கீதம் 139வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள்லாம் நீங்க வாசித்தீர்களா குறித்து வைத்து ஒவ்வொரு முறையும் தேவன் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்ற காரியம், நான் உன் வாழ்க்கைக்கு பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றேன், உன் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நான் செய்ய விருப்பமுள்ள தேவனாய் இருக்கின்றேன். இந்த வருடம் தேவன் உங்களையும் என்னையும் சரியான செம்மையான பாதையில் நடத்தும்படி தேவன் விரும்புகின்றார். நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் தேவனோடு நடக்கின்ற நடையை நாம் உறுதிப்படுத்தி பலப்படுத்தினோம் என்றால், அதன் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தம்முடைய கிருபையும் ஞானத்தினால் நம்மளை நிரப்பி நம்மை நடத்தி செல்லுகின்ற தேவனாய் இருக்கின்றார்.